கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னரே கடும் இரைச்சல் அதிகரித்துள்ளது வெளிப்படுத்திய நலிந்த ஜேதிச. பாடல் பாடியதால் கிளிநொச்சி இளைஞன் கைது செய்யப்படவில்லை, புதிய காரணத்தை வெளியிட்டார் நீதி அமைச்சர். திரையுலகின் இமயம் பாரதி ராஜா காலமானார், சோகத்தில் தமிழ் சினிமா, நேரடியாக சென்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய். வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை திட்டம் மிக விரைவில் அதிரடியாக வெளிப்படுத்திய அமைச்சர். 18 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிரடியாக குறைப்பு. பாதுகாவில் உள்ள கோயில் ஸ்டூடியோவில் இருந்து ஒலிப்பதிவு கருவிகளை திருடியவர் வசமாக சிக்கினார். தொடர்வன விரிவான செய்திகள். கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட 2 புலனாய்வு அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதன் பின்னரே சில குழுவினரின் இரைச்சல் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச வெளிப்படுத்தியுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்த போதே நலிந்த ஜேதிச இவ்வாறு தெரிவித்துள்ளார். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் விசாரணைகளை தடையில்லாமல் நடத்தி முடிப்பதே அன்னூர் அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் நலிந்த ஜேதிச இதன் போது வலியுறுத்தியுள்ளார். சுரேஷ் சாலையை தடுத்து வைத்துள்ள இடத்தில் அவருக்கு மனிதாபிமானமற்ற முறையில் சித்திரவதைகள் செய்யப்படுவதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது சுரேஷ் சாலைவுக்கு எந்தவிதமான சித்திரவதைகளும் செய்யப்படவில்லை, எந்த சட்டவிரோத முறைகளும் கையாளப்படவும் இல்லை. ஒரு புலனாய்வு அதிகாரி என்ற வகையில் இவ்வாறான ஒருவரை அரசாங்கம் எவ்வாறு கையாளும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு முதல் நாளில் இருந்தே ஒரு சீரான முறையிலேயே உணவுகளும் வசதிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. மருத்துவ பரிசோதனைகளின் நேரம் அவர் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடுகள் குறித்தும் உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் நலிந்த ஜேதிச பதில் வழங்கும் போது அவரது ஆடைகள் மற்றும் உள்ளாடைகள் களையப்பட்டு உடல் ரீதியாக சோதனையிடப்பட்டதாக சொல்லப்படும் கருத்தை அரசாங்கம் முழுமையாக மறுக்கின்றது. இப்படியான குற்றச்சாட்டுகள் விசாரணைகளை திசை திருப்புவதற்காகவே ஒரு சிலரால் முன்வைக்கப்படுகின்றன என்றும் கூறியுள்ளார். சுரேஷ் சாலேயின் உறவினர்கள், அதிலும் குறிப்பாக அவரது மனைவி முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளின் பின்னணி என்ன என்ற கேள்விக்கு அவரது தரப்பில் முன்வைக்கப்படும் இவ்வாறான கருத்துக்களுக்கு பின்னால் அரசியல் நோக்கம் உள்ளதாக அரசாங்கம் கருதுகின்றது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளோடு தொடர்புடைய அரசியல் தொடர்புகளை மறைப்பதற்கும் இந்த விசாரணைகளை சீர்குலைப்பதற்கும் அவர்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த 90 நாட்களும் அவருக்கு உணவு வழங்கப்படவில்லை என்றால் அவரால் தற்போது இருக்கும் உடல்நிலையில் இருக்க முடியாது. அவருக்கு முதல் நாளிலிருந்து இன்று வரை 90 நாட்களாக ஒரே சீரான முறையில் உணவு வழங்கப்படுகின்றது. ஜூன் 3ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்டவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட பின்னரே திட்டமிட்டு சில குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் குழப்பங்களை ஏற்படுத்துவது, அவர்கள் இந்த குற்றங்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டுள்ளார்களா என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக அரசாங்கம் கருதுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனரான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா 84 வயதில் காலமாகியுள்ளார். சில நாட்களாக உடல்நலக்குறைவால் சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதோடு இவரின் மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தில் இயக்குனராக அறிமுகமான பாரதி ராஜா தமிழ் சினிமாவுக்கு புதியதொரு இலக்கணத்தை எழுதினார் என்பதும் குறிப்பிட வேண்டியது. அதுவரை ஸ்டூடியோவுக்கு உள்ளேயே முடங்கி கிடந்த கேமராவை கிராமத்து வயல்வெளிகளுக்கும் மண் வாசனைக்கும் கொண்டு சேர்த்தார் பாரதி ராஜா. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா என அவர் இயக்கிய திரைப்படங்களும் தமிழ் சினிமாவின் மைல் கற்களாக அமைந்துள்ளதும் சிறப்பே. என் இனிய தமிழ் மக்களே என்ற பாரதி ராஜாவின் குரல் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றது. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று சற்று முன் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னையின் நீலாங்கரையில் அமைந்துள்ள பாரதி ராஜாவின் இல்லத்துக்கு சென்ற முதலமைச்சர் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்துள்ளார். பாரதி ராஜாவின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர், கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். கிளிநொச்சியை சேர்ந்த இளைஞன் மேடையில் பாடல் பாடியதற்காக மட்டும் கைது செய்யப்படவில்லை என்றும் புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் வார்த்தைகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த காரணத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பேச்சு சுதந்திரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு முறையற்ற வகையில் செயல்படக்கூடாது என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார். நடைமுறையில் உள்ள PTA தடை சட்டத்தை ரத்து செய்வோம் என்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். PTA தடை சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக
புதிய சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கான நடவடிக்கைகள் நிறைவடையும் கட்டத்தில் உள்ளது. இன்னும் ஓரிரு மாதங்களில் PTA தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்ட மூலம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மேடையில் பாடல் பாடியதற்காக தமிழ் இளைஞர் கைது செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் சபையில் தெரிவித்தார். இது முற்றிலும் தவறு. புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் வார்த்தைகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததாலேயே இவர் கைது செய்யப்பட்டார். நாட்டில் இன்றும் PTA தடை சட்டம் அமுலில் தான் உள்ளது. இந்த இளைஞனுக்கு இன்னும் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. ஆகவே நீதிமன்றத்தை நாடி பிணை பெற்றுக் கொள்ள முடியும். பேச்சு சுதந்திரம் என்று குறிப்பிட்டுக் கொண்டு முறையற்ற வகையில் செயல்படக்கூடாது என்று சபையில் நீதி அமைச்சர் கொந்தளித்துள்ளார். அது மாத்திரமின்றி தற்போது பேசுபொருளாகிய சுரேஷ் சாலே விடயத்தில் சுரேஷ் சாலே 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போது எவரும் அவரை நினைக்கவில்லை. சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடவில்லை. முள்ளங்கியும் சோறும் சாப்பிடுவதாக சொல்லவில்லை. தீ வைத்துக் கொள்வதாக குறிப்பிடவில்லை. தாய் மனைவி என்று எவரும் வரவில்லை. கோட்டபாய ராஜபக்சவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்தவுடன் அனைவரும் கலக்கமடைந்து வெளியில் வந்துள்ளார்கள். 90 நாட்கள் சாலேவுக்கு நல்ல சாப்பாடு தான் கிடைத்தது. கோட்டாவுக்கு பயண தடை விதித்த பின்னரா சோறும் முள்ளங்கியும் கிடைத்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கோட்டை ரயில் நிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். 20 பேர் கூட அங்கு இருக்கவில்லை. சுரேஷ் சாலேவுக்காக இவர்கள் இன்று ஒன்றிணையவில்லை. எப்படியாவது போராடி விசாரணைகளை சுரேஷ் சாலேவுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மேல் சென்றால் பிரதான சூத்திரதாரி வெளிப்படுவார் என்பதை இவர்கள் நன்கு அறிந்து கொண்டு அதற்காகவே திணறுகின்றார்கள் என்றும் இவர் குறிப்பிட்டுள்ளார். 18 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை லங்கா சதோசா நிறுவனம் குறைப்பதற்கு தீர்மானம் எடுத்துள்ளது. இன்று முதல் குறித்த புதிய விலை திருத்தங்கள் அமுலுக்கு வரும் என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு வெளிப்படுத்தியுள்ளதோடு பெரிய வெங்காயம், வெள்ளை சீனி, பருப்பு, தட்டைப்பயறு, கடலை, பாசிப்பயறு, கொண்டை கடலை, கோதுமை மா, சிவப்பு பச்சரிசி, சிவப்பு நாட்டரிசி, சம்பா அரிசி, வெள்ளை நாட்டரிசி, பொன்னி சம்பா உள்ளிட்ட 18 வகையான பொருட்கள் குறித்த விலை குறைப்பு பட்டியலில் அடங்குவதாக அமைச்சு வெளிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் நோக்கில் அரசாங்கத்தின் தலையீட்டோடு இந்த பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. வீதி பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இலங்கையில் வாகன சாரதிகளுக்கான புள்ளி குறைப்பு முறைமை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வீதிகளில் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களை கட்டுப்படுத்தவும் சாரதி ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் கடுமையான சட்ட அமுலாக்கம் அவசியம் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கடந்த வருடத்தில் மட்டும் வீதி விபத்துகளால் 2750 பேர் உயிரிழந்துள்ளதோடு இதில் மோட்டார் சைக்கிள் சாரதிகளும் பாதசாரிகளுமே அதிக உயிரிழந்துள்ளனர். வர இருக்கும் புதிய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சாரதி அனுமதி பத்திரத்திற்கும் 24 புள்ளிகள் வழங்கப்படும். போக்குவரத்து விதிகளை மீறும் போது இந்த புள்ளிகள் குறைக்கப்படும். தொடர்ச்சியாக தவறுகளை இழைத்து புள்ளிகளை இழக்கும் சாரதிகளின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுக்க மதுலாவ என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ சுதர்ராம விகாரையில் உள்ள ஒலிப்பதிவு கூடத்தில் இருந்து சுமார் 1.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒலிப்பதிவு கருவிகள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். பாதுக்க காவல் நிலையத்தில் கோயிலை சேர்ந்த துறவியொருவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நடந்த விசாரணையை அடுத்து மேற்கு மாகாண புலனாய்வு பிரிவு வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் இந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் பாதுக்கோவை சேர்ந்த 36 வயதுடைய நபர் என்றும் கோயிலின் கவிபானா ஒலிப்பதிவு கூடத்திற்குள் புகுந்து கணனிகள் மற்றும் பிற ஒலிப்பதிவு கருவிகளை களவெடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருடப்பட்ட பொருட்கள் பின்னர் 3ஆம் தரப்பினருக்கு விற்கப்பட்டு மீண்டும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளில் சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளை அதிக அளவில் பயன்படுத்துபவர் என்றும் கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து கணிசமான அளவு போதைப் பொருள் மீட்கப்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பணச்செலவை சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபர் தாக்கல் செய்த ஒரு வழக்கை ஜூலை 16 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றும் வழக்கின் நடவடிக்கைகளின் போது பிரதிவாதிகளான ஜோசித ராஜபக்சவும் டெய்சி பாரஸ்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகினார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது.